அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சேர்த்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கூடவே சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஏன் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியம் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சில பேசிக் ஜார்கன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னங்க ஜார்கன்ஸ் அப்படின்னா, ஜார்கன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஃபீல்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இன்ஜினியரிங்காக இருக்கலாம், பயோமெடிக்கலாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சில ஜார்கன்ஸ், சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்மசியில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அதோட டெஃபினிஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஃபார்மசி ப்ரொஃபஷனாக இந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றி தெரியாமல் யாரும் கடந்து வந்திருக்கவே மாட்டாங்க. அது என்ன ரெண்டு வார்த்தைகள் அப்படின்னா ஃபார்மகோகைனெடிக்ஸ், ஃபார்மகோடைனமிக்ஸ். இந்த ஃபார்மகோகைனெடிக்ஸ் அண்ட் ஃபார்மகோடைனமிக்ஸ் இந்த ரெண்டு டேர்முமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்மகோகைனெடிக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை 4 எழுத்துல வந்து சுருக்கிடுவாங்க மொத்தமாகவே. அது என்ன 4 எழுத்து அப்படின்னா ADME. அது என்ன ADME அப்படின்னா A for absorption, D for distribution, M for metabolism or metabolism, E for elimination or excretion. ஸோ இந்த 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ADME, இந்த 4மே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்வன்ஸாக நடக்கிறதா இருக்குது. இதில் அப்படின்னா ஃபார்மகோகைனெடிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையில். ஸோ நம்ம ஃபார்மசி படிக்கிறதுனால முழுக்க முழுக்க நம்ம எதை பற்றிலாம் படிப்போம் அப்படின்னா ட்ரக்ஸை பற்றி படிப்போம், பயோசிமிலர்ஸை பற்றி படிப்போம், பயோமாலிக்யூல்ஸை பற்றி படிப்போம், இப்படி என் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் பற்றி படிப்போம். எண்ட் ஆஃப் த டே அது எல்லாத்தையும் நம்ம ஒரே வார்த்தையில் உள்ளடக்கிற வார்த்தை என்னென்னா, ஆஸ் ஐ செட் எர்லியர், ட்ரக்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ட்ரக் பாடிக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷனாக நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஈசோஃபாகஸ், அதாவது உணவு குழாய். ஸோ ஒரு ட்ரக்கை வந்து ஒரு பர்சன் வந்து இன்டேக் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாமே. நான் வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனாக நான் ஓரலில் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரல். ஸோ ஒரு ட்ரக்கை ஒரு இன்டேக் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அது நேராக வந்து அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்லப்படுற இந்த உணவு குழாய், அந்த உணவு குழாய் அதுலேருந்து ஸ்டொமக் வழியாக ட்ராவல் ஆகிற அந்த பாத்வே இருக்குல்ல, அது வந்து அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈசோஃபாகஸுக்கு நேராக, அதாவது உணவு குழாயிலேருந்து நேராக போய் வயிற்றுக்கு போகுது, ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்கில் என்ட்ரான பிறகு ஸ்டொமக்கில் அதுக்கப்புறமா வந்து இன்டெஸ்டைனில், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனில், தென் அதுக்கப்புறமா வந்து ஆனஸ், அதாவது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், எக்ஸ்கிரீட்டரி எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், அது வழியாக வந்து வெளியேறிடுது. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதன் ஊடாக ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மெயினாக பார்க்கும்பொழுது நான் ஃபார்மகோகைனெடிக்ஸை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஃபார்மகோகைனெடிக்ஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ADMEங்கிற வரிசையில் ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷனை பற்றி நான் சொன்னேன். இப்போ வந்து அப்சார்ப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையிலே வந்து அர்த்தம் உள்ளடங்கி இருக்கு. அப்சார்ப் பண்ணிக்கும், அதாவது உள்வாங்கி கொள்ளும், உள் இழுத்து கொள்ளும் அப்படிங்கிற மீனிங் வந்து நல்லா வந்து அந்த வார்த்தை வந்து மீன் பண்ணுது, அப்சார்ப்ஷன். ஸோ ஒரு ட்ரக்கை வந்து ஒரு நபர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணப்படும் அப்படின்னா, நேராக வந்து நான் ஓரல் ரூட் மட்டும் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏகப்பட்ட ரூட்ஸ் இருக்குது. இன்ட்ராவீனஸ் இருக்குது, இன்ட்ராடெர்மல் இருக்குது, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ரூட்ஸ்லாம் இருக்குது. நமக்கு ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஓரலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரலை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து அது ஸ்டொமக்குக்கு ரீச் ஆகி ஸ்டொமக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சில செக்ரேட்டரி ஆசிட்ஸ்லாம் இருக்கும். மெயினான ப்ரிடாமினண்டான ஆசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரக்கை வந்து பிரேக் பண்ணிடுது. ட்ரக்கு வந்து ஸ்டமக்லேயே வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா டிஃப்யூஸ் ஆக, அதாவது உடைய ஆரம்பிச்சிருது, பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதை டிஸ்இன்டெகிரேஷன், அதுதான் கரெக்டான வார்த்தை, டிஸ்இன்டெகிரேஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ட்ரக்கு வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி தென் அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த மாத்திரை உடஞ்சிருச்சு, அந்த கேப்சூலில் இருக்கிற காரியங்கள்லாம் வெளியே வந்துருச்சு, டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா கரைய ஆரம்பிச்சிடும், சாலிபிளைஸ் ஆக ஆரம்பிக்குது. சாலிபிளைஸ் ஆகி லிக்விடா அது என்ன ஆகுது, சிஸ்டமில் வந்து அப்படியே கலக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ட்ரக் உடைஞ்சு கரையிறத மாத்திரம் நம்ம சொல்லாமல் டிசொல்யூஷன் அப்படிங்கிறது சாலிபிலிட்டிங்கிறத விட அது ஒரு ப்ராடர் டேர்ம். ஆக்சுவலாக சாலிபிலிட்டிங்கிறது வெறும் கரையுதுன்னு சொல்லிட முடியாது. டிசொல்யூஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் த ட்ரக் ஆர் டேப்லெட் வாட் எவர் அது வந்து அந்த உடஞ்ச கையோடையே இட் என்டர்ஸ் த சொல்யூஷன் ஆஃப்டர் கெட்டிங் சாலிபிளைஸ்ட். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் வந்து டிசொல்யூஷன். ஸோ டிஸ்இன்டெகிரேஷன் அண்ட் டிசொல்யூஷன் நடந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்குது. ரத்த ஓட்டத்தில் கலக்க உங்களுக்கே தெரியும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிச்சிங்கன்னா எல்லா முக்கியமான ஆர்கன்ஸ் பாடியில் இருக்கிற முக்கியமானதுங்கிறத எல்லா ஆர்கன்ஸுக்குமே ரத்த ஓட்டம் இருக்கும். ரத்தத்தோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டோட மெயின் யூஸ், அதோடைய மெயின் அப்ளிகேஷன், அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை கடத்துறது நம்ம சொல்கிறோம், ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம சொல்கிறோம், நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அதே வகையில் ட்ரக்ஸையும் இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா டார்கெட் ஆர்கன்ஸுக்கு கொண்டு போய் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரை பேராசிட்டமால் போடுறோம் அப்படின்னா அந்த பேராசிட்டமால் ஒர்க் ஆகிறதுக்குன்னு சில வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, சில அதோடைய பாத்வே, சில மெக்கானிசம்லாம் இருக்குது. ஸோ அந்த பேராசிட்டமாலை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய அந்த டார்கெட் மாலிக்யூல், பேராசிட்டமால் வந்து சில என்சைம்ஸோட அந்த கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை ஒவ்வொரு ட்ரக்கை பற்றி படிக்கும் பொழுது என்சைம்ஸை பற்றி படிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி ஒரு ட்ரக்கு வந்து ஒரு மெட்டபலைஸ் ஆகுது, நம்ம வரிசையாக வருவோம், மெட்டபாலிசம்னா என்னங்கிறது நம்ம வரிசையாக வருவோம். இது வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இட் வில் டேக் அபவுட் 10 days, 10 நாள் எடுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் இது பேச ஆரம்பித்தோம். பட் இப்போ பேசிக்காக நம்மளால் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ட்ரக்கு வந்து இப்போ அப்சர்வ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த ட்ரக்கு வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி டிசொல்யூஷன் ஆகி இப்போ அடுத்தது என்ன ஆக ஆரம்பிக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கணும். இந்த ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனை யார் நடத்துகிறா அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் முக்கியமான பங்கு வகிக்குது. பிளட் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து சாலிபிளைஸ்டான அந்த ஃபார்மேட்டை வந்து அந்தந்த டார்கெட் ஆர்கன்ஸுக்கு கொண்டு போய் டெலிவர் பண்ணுது. இதே நேரத்தில் இன்னொரு சிஸ்டமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் சம்டைம்ஸ் ட்ரக்கை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அது என்னங்கிறத மேற்கொண்டு நீங்கள் ஆழமாக படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய இன்சைட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ட்ரக்கை வந்து சர்க்குலேட் பண்ணுது. எதுக்குன்னா டார்கெட் ஆர்கன்ஸுக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னதுன்னு நான் சொல்லியாச்சு. இப்போ சரி, அந்த மருந்தெல்லாம் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த மருந்தெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அப்படியே நான் ஒரு பாஸ் வைக்கிறேன். என்ன பாஸ் அப்படின்னா நம்ம ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒன் வே ஆர் தி அதர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும், கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 9 சப்ஜெக்ட் 12 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். எதுவுமே வந்து எதோட கனெக்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனோட தான் இருக்குது எல்லாமே. ஸோ எங்கிட்ட நீங்கள் கோரிலேட் பண்ணாலும் இப்போ நீங்கள் பயோகெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நேராக ஃபார்மகாலஜிக்கு கொண்டு போய் முடிக்கலாம். ஃபார்மகாலஜியில் போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற காரியத்தை நேராக நீங்கள் போய் மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் முடிக்கலாம். அண்ட் வைஸ் வர்ஸா. இந்த மாதிரி எல்லாமே வந்து கோரிலேட் ஆகி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லியாச்சு. ஒரு ட்ரக் வந்து இன்டேக் பண்ணப்பட்ட பிறகு அது அப்சார்ப் பண்ணப்படுது பல்வேறு ஆர்கன்ஸால், எஸ்பெஷலி ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டமக், வாட் எவர். அடுத்தது வந்து அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. ஒன்ஸ் அது அப்சர்வ் பண்ண பிறகு ரத்த ஓட்டத்தில் போய் அது ரீச் ஆகிட்டு டார்கெட் ஆர்கன்ஸுக்கு போய் ரீச் ஆகி அது போய் இந்த ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய பாடி, அதாவது நம்மளுடைய பாடியை பொறுத்த வரைக்கும்
எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல், ஃபாரின் மேட்டர், ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உள்ள வராதபடி பார்த்துக்கிறது அதோட பொறுப்பு. இயற்கையாகவே அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ மருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபாரின் மேட்டர் டு த பாடி. ஃபாரின் மேட்டர் டு த பாடின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ட்ரக் பாடியில் என்டர் ஆன கையோடையே அதை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் நம்மளுடைய பாடி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ப்ராடக்டை, அதாவது அந்த சப்ஸ்டன்ஸை வெளியேற்ற முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த பாடியில், நம்மளுடைய பாடியிலேருந்து அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வெளியேற்ற முடியுமோ, அதற்கான அந்த ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை தான் நம்மளுடைய பாடியும் இன்பில்டாகவே நமக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய பாடிக்கு ரிலேட்டடாக இல்லாத காரியங்கள், அதாவது நம்முடைய பாடி சாராத எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு பார்ட்டிகல், எந்த ஒரு மாலிக்யூல் நம்ம பாடியில் என்டர் ஆனாலும் நம்மளுடைய பாடி அதை என்னவா பார்க்குது அப்படின்னா செனோபயோட்டிக்காக தான் பார்க்குது. செனோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அதர் அப்படின்னு அர்த்தம், மற்ற அப்படின்னு அர்த்தம். பயோட்டிக் அப்படிங்கிறது உயிரினம். இது பாக்டீரியா, ஃபங்கிங்கிறத விட நார்மலாகவே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய பாடியில் என்டர் ஆகக்கூடிய ட்ரக்ஸுக்கும் இது பொருந்தும். இது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஒரு ப்ராடர் டேர்ம், தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அப்சார்ப்ஷன் நடந்துருச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ட்ரக்குக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட் ஆர்கன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டார்கெட் ஆர்கன்ஸில் சில ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும், சில ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கும். அது என்ன ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ட்ரக் என்ன பண்ணுதுன்னு சொல்லிடலாம். ஸோ இதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கலாமே. உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸாம்பிள் ஒரு லிவர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிவர் அப்படிங்கிற அந்த ஆர்கன் இருக்குல்ல, இந்த லிவர், அதாவது செல்லுகளுடைய நேச்சர் எப்படின்னா, அதனுடைய அந்த இன்டர்னல் அந்த வடிவமைப்பு மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா செல்லையும், அதாவது நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி அதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த செல் நம்ம பாடியில் எந்த செல்லை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதோட கட்டமைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு செல் மெம்பரேன் இருக்கும், அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், மற்றும் அந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த செல் மெம்பரேனுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிக்விட் ஃபில் ஆகிருக்கும், விச் இஸ் நோன் அஸ் சைட்டோபிளாசம் ஆர் சைட்டோசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செல் மெம்பரேன், அதாவது ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல் மெம்பரேன், சைட்டோசோல், நியூக்ளியஸ், இந்த 3 காரியமும் பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்ரி. அது என்ன செல்லாக வேணால் இருந்துட்டு போகுது, பேர் மாறும், அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறும். இப்போ ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸை மயோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லிவரில் இருக்கிற செல்ஸை நம்ம ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி செல்லோட லொக்கேஷன்ஸை பொறுத்தும் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தும் அதோடைய பெயர்கள் மாறுமே ஒழிய, மற்றபடி இந்த 3 சொன்னேன் இல்லையா, அந்த 3 அந்த அதோடைய வடிவமைப்பு, அந்த கட்டமைப்பு அது மாற போகிறது கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் மாறும், அதோடைய ஷேப் மாறும், ஸ்ட்ரக்சர் மாறும், பட் இந்த கட்டமைப்பு இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஸோ மெட்டபாலிசத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எதை சொல்ல வரேங்கிறத நான் இப்போயே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். டார்கெட் ஆர்கன்ஸுக்கு போயிட்டு இந்த ட்ரக்கு, அதாவது இந்த லிவர் சப்போஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்கனை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் கொஞ்சம். ஸோ அந்த லிவர் இங்கே இருக்குது. ஸோ அந்த ட்ரக் என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக போயிட்டு இதில் இருக்க செல்ஸோட போய் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் விலாவரியாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு செல்லுக்கும் மேலே, அதாவது ஒவ்வொரு செல்லோட சர்ஃபேஸில், அதாவது அதோடைய மெம்பரேன் மேலே, இமேஜின் திஸ் இஸ் அ செல். ஸோ இதுதான் செல் மெம்பரேன் வச்சுக்கலாம். இது நியூக்ளியை, இது சைட்டோசோல். இந்த நியூக்ளியஸில் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். சரி, இப்போ இந்த ட்ரக் இருக்குங்க இல்லையா, இந்த ட்ரக் நேராக போயிட்டு இந்த அலிமெண்ட்ரி கனால் வழியாக கடந்து நேராக போய் லிவருக்கு போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, நேராக லிவருக்கு போகும் கண்டிப்பாக. அது ஏனுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த மெம்பரேனில் இந்த ட்ரக் போயிட்டு நேராக போயிட்டு ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஃபிக்ஸ் ஆகிருமான்னு கேட்டால் கிடையாது. அது நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது
சும்மா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியாது. தே ஆர் எப்படி சொல்கிறது, சப் மைக்ரோஸ்கோபிக் லெவல், அந்த அளவுக்கு ரொம்ப ஜூம் பண்ண எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அது ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா. அந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான புரோட்டீன் மாலிக்யூல் இப்படி இருக்கும். இதில் தான் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ட்ரக்கு, நம்மளுடைய ஹீரோ அவர் போயிட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகுறாரு. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் மாலிக்யூலில் போயிட்டு இந்த ட்ரக்கு போய் ஃபிக்ஸ் ஆன பிறகு